வெல்கம் டு சந்திரன் அகாடமி. டியர் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் குடிமையியல் பாடத்திலிருந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது? சரியான பதில் இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. அடுத்து செகண்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? பதில் ஒரு முறை. தேர்ட் கொஸ்டின், ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? சரியான பதில் இயல்புரிமை. ஃபோர்த் கொஸ்டின், மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. சரியான பதில் சொத்துரிமை. ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. சரியான பதில் பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். சிக்ஸ்த் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? சரியான பதில் அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? சரியான பதில் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். எய்த் கொஸ்டின், நமது அடிப்படை கடமைகளை டேஷ் இடமிருந்து பெற்றோம். சரியான பதில் ரஷ்யா அரசியலமைப்பு. நைன்த் கொஸ்டின், எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? சரியான பதில் சட்டப்பிரிவு 360. நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் டேஷ் ஆவார். சரியான பதில் குடியரசுத் தலைவர். 12வது கேள்வி, ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர்? சரியான பதில் லோக்சபாவின் சபாநாயகர். அடுத்து 13வது கேள்வி, அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவர். சரியான பதில் மக்களவை. 14வது கேள்வி, லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது டேஷ். சரியான பதில் 25 வயது. 15வது கேள்வி, இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு? நாடாளுமன்றம். கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்? சரியான பதில் சட்டப்பிரிவு 360. 17வது கேள்வி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர்? குடியரசுத் தலைவர். 18வது கேள்வி, மாநில ஆளுநரை நியமிப்பவர்? சரியான பதில் குடியரசுத் தலைவர். 19வது கேள்வி, மாநில சபாநாயகர் ஒரு டேஷ். மாநில தலைவர், அரசின் தலைவர், குடியரசுத் தலைவரின் முகவர். மேற்கண்ட எதுவுமில்லை. இதில் சரியான பதில் மேற்கண்ட எதுவுமில்லை என்பது. 20வது கேள்வி, கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல? சரியான பதில் தூதரகம். 21வது கேள்வி, ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார்? சரியான பதில் ஆளுநர். 22வது கேள்வி, ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை? சரியான பதில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள். 23வது கேள்வி, அமைச்சரவையின் தலைவர் டேஷ். சரியான பதில்
முதலமைச்சர். மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது. சரியான பதில் 30 வயது. 25வது கேள்வி, கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? சரியான பதில் தமிழ்நாடு. 26வது கேள்வி, இந்தியாவில் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள். சரியான பதில் கல்கத்தா, மும்பை, சென்னை. 27வது கேள்வி, கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? சரியான பதில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா. 28வது கேள்வி, இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார்? சரியான பதில் வெளி விவகாரங்கள் அமைச்சர். 29வது கேள்வி, எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது? சரியான பதில் இந்தியா மற்றும் சீனா. அடுத்து 30வது கேள்வி, இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? சரியான பதில் சட்டப்பிரிவு 51. 31வது கேள்வி, இன ஒதுக்கல் கொள்கை என்பது ஒரு இன பாகுபாட்டு கொள்கை. அடுத்து 32வது கேள்வி, 1954இல் இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது. சரியான பதில் 5 கொள்கைகளுடன் இணைந்திருத்தல். 33வது கேள்வி, நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது? சரியான பதில் காலனித்துவம். 34வது கேள்வி, கீழ்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது? சரியான பதில் பாகிஸ்தான். 35 பொருந்தாத ஒன்றினை கண்டுபிடி. சரியான பதில் ராஜதந்திரம். 36வது கேள்வி, அணிசேராமை என்பதன் பொருள் டேஷ். சரியான பதில் தன்னிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கும் சுதந்திரம். 37வது கேள்வி, இராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது டேஷ். ஆற்றல் பாதுகாப்பு, தொற்று நோய்கள், நீர் பாதுகாப்பு, இவை அனைத்தும். சரியான பதில் இவை அனைத்தும். 38வது கேள்வி, மக்மகான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள எல்லையாகும்? சரியான பதில் இந்தியா சீனா. 39வது கேள்வி, இந்தியா பின்வருவனவற்றுள் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை? G20, சார்க், ஏசியான், பிரிக்ஸ். இதில் சரியானவற்றை தேர்ந்தெடு. சரியான பதில் 2 மட்டும். அப்படின்னா ஏசியான் அப்படிங்கிறது தான் சரியான பதில். 40வது கேள்வி, ஒப்பெக் OPEC என்பது? சரியான பதில் எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு. 41வது கேள்வி, இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது? சரியான பதில் வங்காளதேசம். 42 பின்வருவனவற்றை பொருத்தி கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது பொறுத்துக கேள்வி. இதற்கு சரியான பதிலை சொல்லிடுறேன். சல்மா அணை ஆப்கானிஸ்தான், பராக்கா ஒப்பந்தம் வங்காளதேசம், சுக்கா நீர்மின் சக்தி திட்டம் பூட்டான், சாரதா கூட்டு மின்சக்தி திட்டம் நேபாளம். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் அதான் சரியான பதில். அடுத்து 43வது கேள்வி, எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? சரியான பதில் 7. 44வது கேள்வி, எந்த 2 தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகள் ஆகும்? சரியான பதில் இலங்கை மற்றும் மாலத்தீவு. 45வது கேள்வி,
எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டுள்ளது? சரியான பதில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம். இது ரெண்டுமே இதற்கு சரியான பதில். 46வது கேள்வி, எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? சரியான பதில் 5. அடுத்து 47வது கேள்வி, சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர்? சரியான பதில் சர் சிரில் ராட்க்ளிஃப். ஆப்ஷன். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.